நான் இந்த படம் எடுக்கும் போது நான் பிறக்கல, அண்ணன் தான் பிறந்திருந்தாங்க. நான் அந்த படம் வந்து வீட்டில் டிவியில தான் பார்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் தியேட்டரில் பார்க்கறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்பாவை ரொம்ப அழகாக காமிச்சிருக்கீங்க சார். ஹலோ, அவர் உண்மையிலேயே அழகுப்பா. இல்ல கரெக்ட். பட் நான் எங்க அப்பாவை வந்து வீட்டுல பார்த்த விதம் வேற, பட் சினிமால பார்த்த விதம் கண்டிப்பா வேற. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு படம். எல்லாரும் சொன்ன மாதிரி அந்த டயலாக்ஸ் எல்லாமே ரொம்ப கேப்டனோட டயலாக் டெலிவரி யாருமே பேச முடியாதுங்க. டயலாக் டெலிவரி, மாடுலேஷன் எல்லாருமே வந்து அந்த ஓப்பனிங் ஃபைட்டை ரொம்ப என்ஜாய் பண்ணி இப்பவும் பாக்குறாங்க. இப்ப இருக்க 2K கிட்ஸா இருக்கட்டும், அப்ப இருந்த 90s இருக்கட்டும், எல்லாருமே இன்னமும் இந்த படத்தை ரொம்ப என்ஜாய் பண்ணி பாக்குறாங்க. டைலாக்ஸா இருக்கட்டும், சாங்ஸா இருக்கட்டும், ஃபைட்டா இருக்கட்டும், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு சார். நான் இந்த படத்தை 90sல எடுத்தாங்கன்னு சொன்னா நம்பவே முடியாது. ஏன்னா அப்பவே வந்து இவ்வளோ டெக்னாலஜி, இவ்வளோ கிறிஸ்பா, இவ்வளோ ஷார்ப்பா எடுத்திருக்காரு. இப்போ இந்த படம் பார்த்தா கூட போர் அடிக்கல. என்ன இப்போ இருக்கிற ஹீரோவா கேட்டீங்கன்னா இந்த மாதிரி படம் இன்னும் நிறைய டைரக்டர்ஸ் எடுக்கணும், இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு வரணும்னு தான் நான் ஆசைப்படுவேன். ரொம்ப வருஷம் கழிச்சு அப்பாவை ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது எனக்கு அழுக வந்துருச்சு. என்னால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய அப்பாவோட படத்தை எனக்கு ஸ்க்ரீன்ல பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. நான் எல்லாம் ரெடி சார். சார் ஓகேன்ட்டாரு, நானும் ஓகே தான் சார். அவ்வளவுதான் சார். எப்பவுமே வந்து சார் வந்து கேப்டன் சொல்லுவாங்க. நேற்று வந்து ஒரு பெரிய விஜய் சார் என்ன சொல்ற அண்ணான்ட்டாரு. அது எப்படி நீங்க பாக்குறீங்க? எனக்கு பின்னால அவங்க பேசாம இருக்குது அண்ணா. மதுரையில விஜய் அண்ணனுக்கு வந்து அப்பா வந்து அண்ணன், ஸோ அவர் வந்து அண்ணான்னு கூப்பிடுறாரு. அவ்வளவுதான். இதுல ஒன்றும் பெருசா நம்ம பாக்குறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்பா வந்து விஜய் சார் சின்ன வயசுல இருந்து பாத்துருக்காரு. அதனால விஜய் அண்ணன் வந்து அப்பாவை அண்ணன் கூப்பிட்டு பழகிருக்காரு. அதனால அண்ணன் சொல்லிட்டாங்க. அவ்வளவுதான். இல்ல விஜய் சார் ரசிகர்லாம் வந்து எங்களெல்லாம் வந்து கவர்ந்து இழுக்கிறாருன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. புரியல. எங்களெல்லாம் கவர்ந்து இழுக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கு. விஜய் சார் வந்து விஜய் ஃபேன்ஸ் வந்து கவர்ந்து இழுக்கிறாருன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கு. எப்படி பாக்குறீங்க? மாத்தாதப்பா, இந்த படத்தை பத்தி பேசுப்பா. அப்பா வந்து எல்லாரும் மக்கள் சொத்து. அப்ப படத்திலேயே சொல்லியிருக்காரு, மக்கள் திருப்பி மகேசன் திருப்புன்ட்டு. சோ அது மக்கள் சொல்ல போறாங்க. யார் இழுக்கிறாங்க இது அதெல்லாம் அங்க எதுவுமே கிடையாது. இப்போ கேப்டன் பிரபாகர் ரீ ரிலீஸ்க்காக வந்திருக்கோம், அப்பாவை கொண்டாட வந்திருக்கோம். அதனால நம்ம அதை மட்டும் பார்ப்போம். எனக்கு அப்பாவோட எல்லா படத்தையும் எனக்கு ரீ ரிலீஸ் பண்ணணும், அதுதான் என்னோட ஆசை. ஒண்ணுன்னு கிடையாது. அப்போட மொத்த படத்தையும், முதல் படத்துல இருந்து கடைசி படம் வரைக்கும், என் படம் நான் என் கூட நடிச்சிருக்கேன், அந்த படம் வரைக்குமே எனக்கு ரீ ரிலீஸ் பண்ணணும் தான் ஆசை.